சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இல்லாதவனுக்கு கொடுத்து உதவினால் நாம் செல்லும் பாதை வெளிச்சமாக அமையும். இந்த இனிய நாளில் உதவி செய்யும் மனதை வளர்த்துக் கொள்வோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. மனைவியை இல்லத்தரசி என்று சொல்வதில் ஆழ்ந்த பொருள் உண்டு. பெண்களுக்கு உயர்ந்த ஸ்தானம் அளிக்கப்பட வேண்டும். இந்த சித்தர்பீட விழாக்கள் அனைத்தையும் உங்கள் வீட்டு விசேஷமாக பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடக மாநிலம் குருபரபேட் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திண்டுக்கல் மாவட்டம் சிவகிரிப்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். என் பேர் தேவிகா. நான் உடம்பலப்பேட்டை சக்தி சித்தர்பீடத்திலிருந்து வர்றோம். 11 வருஷமாக இந்த கோயிலுக்கு நான் மாலை போட்டு வந்துட்டுருக்கிறேன். வருஷத்துலேயே நான் மாலை போட்டு வேணுனதே அம்மா கிட்ட எனக்கு ஒரு இருக்க இடம், ஒரு வீடு அப்படின்னு தான். ஆனால் அது அடுத்த வருஷமே எனக்கு நிறைவேறி அந்த இடத்துல ஒரு வீடும் கட்டி எனக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையும் கொடுத்து நல்லபடியாக இப்போ வரைக்கும் வச்சுருக்கிறா. இப்போ வரைக்கும் நான் கையெடுத்து வரேன். நிறைய தொண்டர்கள், என்னால் முடிஞ்ச தொண்டர்களை நான் அம்மா ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரேன். அம்மா எனக்கு இல்லைங்க, அம்மா இந்த 11 வருஷம் நீ நல்லா வச்சிருக்கிறா, நோய் நொடி இல்லை, எந்த இதுவும் இல்லை, குழந்தைகளும் நல்லா இருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச இதை அம்மாவுக்கு நான் செஞ்சுட்டு தான் இருக்கிற தொண்டு. அம்மா எங்களுக்கு ஒரு குலதெய்வம் மாதிரிக்கு. எந்த சாமியை நம்புறோமோ இல்லையா, அம்மாவை கண்டிப்பாக நம்பி தான் இருக்கிறோம். அம்மாவோட அருள் கண்டிப்பாக நமக்கு எல்லாம் கிடைக்கும். வைக்கிற வேண்டுதலுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு இது கிடைக்கும், பலன் கிடைக்கும். எல்லோரும் கண்டிப்பாக வாங்க சக்திகளா. எங்கள் சுத்தி வரும் சன்னதி சுற்றுப்புறம் குருவின் தரிசனமே கோடி நன்மதரும். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு பூரம் பரிபூரணம் ஞான மார்க்கத்தில் வாழ்ந்து காட்டிய அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 55வது ஆடிப்பூர பெருவிழா, பாசம் வளர்க்கும் விழா, இயற்கை பூரிக்கும் விழா, பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கஞ்சிக்கு அலையாமல் இருக்க அன்னை ஆதிபராசக்திக்கு கஞ்சி படைப்பு. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்த சுயம்பு அன்னைக்கு மனம் குளிர்ந்திட நம் கரங்களால் பாலபிடேகம் செய்யும் அரிய வாய்ப்பு. வருகின்ற ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை குருவாரத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜை. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை கஞ்சி வார்ப்பு. ஆகஸ்ட் 14 மற்றும் 15 சனிக்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் நாள். தஞ்சம் என வந்தவர்களுக்கு அஞ்சாதே என அபயமளிக்கும் அன்னைக்கு கஞ்சி ஏந்தி வாருங்கள். கவலைகள் தீர்த்திட, பாவங்கள் போக்கிட சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம் செய்ய வாருங்கள். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்கச் செய்யும். கோடை தணிந்து மாதம் மும்மாரி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும். உலகை காக்க சக்தியாக வந்த அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி மனிதநேய மகான் நம் குரு அருள்மிகு பங்காரு அம்மாவின் பூரண நல்லாசிகளை வேண்டி
இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை பூரம் பரிபூரணமாய் கொண்டாடி மகிழ்ந்திட மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. பலாற்றில் நனையுதம்மா சுயம்பு ஒரு புறம், கோடான கோடி உயிர் அருளை பெற்றிடும். அகிலமே வந்து நிற்கும் கோயில் முன்புறம், அன்னையே நமக்கு அளித்த அதிக பாக்கியம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.